திவ்ய தேசங்களை பற்றி படிக்கின்ற பொழுது 3 விஷயங்களை சொல்றாங்க. என்னென்ன? ஒன்று போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம் என்று சொல்வார்கள். போக மண்டபம் என்பது ஸ்ரீரங்கத்தை குறிக்கிறது. புஷ்ப மண்டபம் என்பது திருமலை திருப்பதியை குறிக்கிறது. தியாக மண்டபம் என்பது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை குறிக்கிறது. ஒரு வைஷ்ணவன் தன்னுடைய வாழ்நாளில் 108 திவ்ய திருப்பதிகளையும் தரிசிக்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த 3 திருப்பதிகளையாவது நீங்கள் சேவிக்க வேண்டும். என்னென்ன? ஸ்ரீரங்கம், திருமலை திருப்பதி, காஞ்சிபுரம். இந்த 3ஐயும் பகவான் விரும்பி உரைகிறார். இதுல ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நதிகளுக்கு நடுவே ஒரு தீவை பயன்படுத்தி அங்கே வந்து அமர்கிறார் பெருமாள். ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசினாவே ரொம்ப ஆச்சரியம். ராமாயணம் அதுக்கு தான் படிக்கணும். திவ்ய தேசங்கள் எதை படித்தாலும் நீங்க ராமாயணத்தோட தொடர்பு இல்லாம இருக்காது. ராமாயணம்